வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஐயா, நம்ம ஜோதிட கணிப்புகளோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் சில ரகசியங்களை பற்றி நம்ம விளக்கி சொல்வதால் தான் எல்லாருக்குமே இந்த பதிவுகள் வந்து 100% பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுது. இதனால தான் பலரும் நம்ம கமெண்ட் செக்ஷனை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பெரும்பாலும் எல்லாருடைய மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஐயா நீங்கள் சொல்வது 100% உண்மை, அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற கருத்துக்களை தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய பதிவுகள் போய் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து இந்த கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே ஒன்று தான். என்னென்னா, எதுவாக இருந்தாலும் அளவோடு நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். அதே போல் எதை தேடுறோமோ அதற்கான பலன்களை தான் நம்ம லைஃப்பில் எதிர்காலத்தில் பார்க்க போகிறோன்றதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவில் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் இவர்களுக்கு நல்லதை கொடுக்க இருக்கா அல்லது கெட்டதை கொடுக்க இருக்கா, எது எதில் நம்ம கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி பிரபஞ்சத்தின் அற்புதமான சில ஆற்றல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டோட்டலாக இதை எல்லாமே நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து இதற்கான முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பல நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு வைப்ரேஷனை நீங்கள் உணரலாம். ஐயா, நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புறத புத்திசாலித்தனம். சரிங்களா? ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம், நீங்கள் மனசார வாங்கினீங்க. இப்போது ஆடி ஆஃபரில் நம்ம கொடுத்தோம். எப்படின்னா, ஒரு கோமதி சக்கரம், 2 விஷ்ணு சக்கரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மகாமேரு சங்கு, 11 சிவப்பு குண்டின்மணி, இது எல்லாமே முற்றிலும் இலவசம். 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு. சரிங்களா? இந்த ஆஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கொடுத்தோம். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா. இப்போ நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் என்னன்றதை பார்ப்போம். கடகராசியில் இருக்கும் புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கார், கும்பராசியில் ராகு இருக்கார், மீன ராசியில் சனி பகவான் இருக்கார், வக்கரமாக இருக்கார். சரிங்களா? ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இதனால் புதிய நட்பு வட்டாரங்கள் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், முன்பு இருந்ததை விட இப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் அதிகரிக்கும். சரிங்களா? அப்போது இந்த நேரத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். என்ன தெரியுங்களா? இப்போ நான் சொல்கிறத தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்கள் மனசில் மறக்காமல் பதிய வைங்க. இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் புதிய நபர்களை பார்த்து பழகிறீங்களோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களையோ, வாழ்க்கையில் உள்ள சில ரகசியங்களையோ, தொழிலுக்கான ரகசியமோ, வருமானத்திற்கான விஷயமோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் புதிதாக வந்து பழகக்கூடிய நபர்களிடம், நான் முன்னாடியே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், புதிதாக வந்து பழகக்கூடிய நபர்களிடம் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றியோ அல்லது அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை பற்றியோ யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம், பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சரிங்களா? இல்லைன்னா அதன் மூலமாக சில பாதிப்புகளும் ஒரு மன அழுத்தமும் மன கஷ்டங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பள்ளி கல்லூரி மாணவர்கள் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா புதிய நட்பை, அதான் சொல்கிறேன், பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய நட்பு வருதும் இந்த காலத்தில் நல்ல பசங்களா, நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கிற பசங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பழகுங்க. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் கொண்ட நபர்களிடம் சேர வேண்டாம். சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்கரமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பயணங்களின் போது நீங்கள் கொண்டு போகக்கூடிய பொருட்கள் மீது கவனம் தேவை. நைட் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற பொருள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரிங்களா? பயணம் செய்யும்போது புதிய நபர்கள் வந்து உட்கார்றப்ப, பக்கத்தில் உட்கார்றப்ப, பேசுகிறப்ப அளவுக்கு மீறி அவங்கக்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம், எதையும் பேச வேண்டாம். குறிப்பாக இந்த காலகட்டம் புதிய நபர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது புதிய தொழில் தொடங்குறதுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும், அதற்கான யோசனைகள் தோன்றும். சரிங்களா? அதே போல் திருமண வரனுக்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள் தனுசு ராசிக்காரங்க இந்த ஆன்லைனில் திருமண விளம்பரங்களை நம்பி இந்த நேரத்தில்
ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மோசடியில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஆன்லைன் திருமணம் சம்பந்தமாக வரக்கூடிய விளம்பரங்களை கண்ணை மூடிட்டு எதையும் நம்பிடாதீங்க. 7ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய தொழில் கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அவர்கள் அந்த தொழிலிருந்து பிரிந்து செல்வதற்கான சில சூழ்நிலைகள் உருவாகிறத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? அதை பேசி சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது. சரிங்களா? பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். வரக்கூடிய 17ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வருவதால் உங்களுடைய தந்தையின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 9ல் சூரியன், 10ல் செவ்வாய், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்லதை கொடுத்தாலும் ஒரு சிலதில் கவனமாகவும் இருந்தாகணும். சரிங்களா? சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கு திருமணத்திற்காக தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஆகவே இந்த மாதம் ஆடி மாதம்ன்றனால உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க அந்த தடைகள் தாமதங்களால் தான் பல விஷயங்களில் அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கங்கே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த பிரபஞ்சம் ரீதியாக இவர்கள் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களையே அறியாமல் சில நேரங்களில் இவர்களுக்கான எதிர்காலத்தின் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதை காட்சிகளாக அவங்க மனதில் அடிக்கடி நினைத்து பார்க்கக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. அதனால தான் அவங்க லைஃப்பில் சக்ஸஸை பார்த்துருக்காங்க அப்படின்னாவே பெரும்பாலும் இவர்களால் வந்த வெற்றியாக தான் இருக்கும். மற்றவர்களாலெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வெற்றிலாம் நிலையானதான்றதெல்லாம் கேரண்டியே கிடையாது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மட்டும் இவர்களுடைய எதிர்கால வெற்றி இவர்களுடைய முயற்சியால் வர்றது மட்டும்தான் எப்போவுமே பெரும்பாலும் நிலைச்சி இவங்க கையிலேயே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டம் குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அதே போல் இந்த கண்ணாடி பயிற்சின்னு நான் சொல்லியிருந்தேன் மேசராசிக்காரர்களுக்கு, அதை தனுசு ராசிக்காரர்களும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னங்க கண்ணாடி பயிற்சி? ஆமாம், தினமும் காலை அல்லது மாலை கண்ணாடியில் நின்று உங்கள் முகத்தை ஒத்து பார்க்கணும். உங்களுடைய கண்கள், இடது கண்கள், வலது கண்கள்னு ஒவ்வொன்றையும் ஒரு 2 நிமிஷம் ஒத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாயால் சில வார்த்தைகளை சொல்லணும். என்னென்னா, நான் மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், என்னிடம் நிறைய பணம் சேருகிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னை சுற்றி உள்ளவர்களை நான் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான வார்த்தைகள், நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கான எது தேவையோ அந்த தேவைகளை அடைந்தவாறு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்தணும். இது கண்ணாடியை பார்த்து தனுசு ராசிக்காரங்க இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த பதிவை பார்த்ததுலேருந்து ஐயா, உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நீங்கள் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்மிடம் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கஷ்டம் பிரச்சனைனா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரருக்கு பதிவை போட்டாவே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐயா இன்னுமே கஷ்டம் தீரல, இன்னுமே நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், இன்னுமே கவலையில் தான் இருக்கும் அப்படின்ற நிறைய கமெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலை. ஏன்னா யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில்னு ஜோசியம் வீடியோலாம், ராசி பலன் வீடியோன்னு எல்லோரும் மாதம் வாரம் 4 நாள் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் முழுமையான மாற்றம் உங்களுக்குள்ளே வரணுன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் சில விதிமுறைகளை நீங்கள் கொண்டு வரணும், சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் மனதில் என்ன விதைக்கிறார்களோ அதையே வருங்காலத்தில் அறுவடை செய்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் எதிர்காலத்தில் அடைய போகிறீங்க. ஆகவே தேவையற்ற விஷயங்களை, நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடிய எந்த நபர்களுடைய பேச்சையும் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதிங்க. நீங்கள் இதையும் உங்கள் மனசில் போட்டு தற்பொழுது பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ஒன்று மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரியாக தூங்க மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு மைண்ட் டிப்ரெஷன் உங்கள் ஆளையே டோட்டலாக மாற்றிட்டு இருக்கும். இனி அந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸோடு இருக்கணும். நல்லதை நினச்சி நல்லதை தேடக்கூடிய மனிதராக நீங்கள் மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லதை தேடக்கூடிய மனிதராக நீங்கள் மாறணும். நல்லது உங்களை வந்து அடையும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். குடும்பத்தில் பெரும்பாலும் இந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏதாவது ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே முன்னாடியே அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க. எதையும் வளர்க்காதீங்க. அதாவது பிரச்சனைகள், சண்டைகளை எதையுமே அதிகமாக வர மாதிரி வாய்ப்புகளை கொடுக்காதீங்க. சரிங்களா?
இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் நம்புறேன். நான் தொடர்ந்து பல அற்புதமான பதிவுகளை பார்க்குறதுக்கு எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.